ஒரே அரசியல் கட்சி தானே என்று சொல்ல முடியாது. அந்த கட்சி ஜனநாயக பூர்வமான ஒரு பரிணாம வளர்ச்சியை அடுத்த கட்டத்தை நோக்கி அவர்கள் ஜனநாயகத்தை நோக்கி நகர்கிறார்கள். ஆனால் பாஜக கற்காலத்திற்கு நகர்ந்து கொண்டிருக்கிறது, காட்டு மிராண்டி காலத்திற்கு நகர்ந்து கொண்டிருக்கிறது. மத வன்முறையை எப்படி இனக்குழுக்களினுடைய மோதல் நடந்ததோ அந்த ரத்தம் சிந்துவதன் வழியாகத்தான் தங்களுடைய அதிகாரத்தை உருவாக்க முடியும் என்று இவர்கள் நினைக்கிறார்கள். எனவே சர்வாதிகாரத்தை நோக்கி பாஜக போய் கொண்டிருக்கிறது என்பதனால காங்கிரஸோடு பாஜகவை ஒப்பிட முடியாது. சரி, ஸ்ரீராம் அவர்கள்ட்ட அப்ப எந்தவித ஆதாரமும் இல்லாமல் பிரதமர் மோடி பேசுகிறார். வந்தா இடிச்சிருவாங்க, அடுத்து முஸ்லிம்களுக்கு 15% பட்ஜெட்ல நிதி ஒதுக்கீடு செய்யறதுக்கு முயற்சி பண்ணுனாங்க. அப்ப இதெல்லாம் எந்த ஆதாரத்தின் அடிப்படையில் பிரதமர் மோடி பேசுகிறார்? வணக்கங்க. இதுக்கெல்லாம் பல ஆதாரங்கள் இருக்குது, பல முன் உதாரணம் இருக்குது. அதுக்கு முன்னாடி பிரதமர் திருப்பி வந்தால் ரேஷன் கடையை மூடிடுவாங்க, பிரதமர் திருப்பி வந்தால் கான்ஸ்டியூஷன் எடுத்துடுவார், பிரதமரை திருப்பி வந்தால் எலெக்ஷனே இருக்காது, இதெல்லாம் எந்த ஆதாரத்தில் இந்த இண்டி கூட்டணி ஆட்கள் சொன்னாங்கன்றத ஒரு பதில் சொல்லணும். ஸோ அதே மாதிரி பிரதமருக்கு ஒரு ஐயப்பாடு இருக்கலாம். ஏன்னா நேரு காலத்திலிருந்து சோம்நாத் கோவிலை கட்டும்போது கூட நேரு அவர்கள் அந்த கோவிலுக்கு உள்ளே வரக்கூடாது, அந்த கோவிலில் கவர்மெண்ட் ஆட்கள் யாரும் போய் அந்த கோவிலோட இனாகரேஷன் போது பங்கெடுத்துக்க கூடாதுன்னு ஒரு ரூல் போட்டவர். அன்றைய பிரசிடென்ட் ராஜேந்திர பிரசாத் பிரசிடெண்டை போகக்கூடாது என்று வற்புறுத்தியவர். நல்ல வேலை, அது ஒரு அருமையான ஒரு பிரசிடென்ட். அவர்கள் அந்த காலத்தில் இருந்தபோது அந்த பேச்சை தூக்கி எறிந்து விட்டு நான் போய் தான் ஆவேன் என்று அந்த கோவிலுக்கு போனார். ஸோ ராஜேந்திர அந்த காலத்திலிருந்து நேரு காலத்திலிருந்து இருக்கக்கூடிய இந்த கோவில் ராமே இந்த சேது சமுத்திர திட்டத்தில் இவர்கள் அஃபிடவிட் சப்மிட் பண்ணது என்னன்னு சப்மிட் பண்ணாங்க? ராமர் ஒரு கற்பனை பாத்திரம் தானே சப்மிட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் வந்த சவுக்கடியில் அந்த அஃபிடவிட்டை விட்ரா பண்ணிட்டு ராமரே அந்த சேது சமுத்திரம் பாலத்தை உடைத்தார்னு வேற இன்னொரு அஃபிடவிட் ஒன்று போட்டாங்க. அப்போது ரெண்டாவது வாட்டி ராமர் இருக்கிறார்னு ஒத்துக்கிறாங்க. மேலும் மேலும் அவர்கள் பல விஷயத்தில் அவர்கள் இந்த முரணான மதத்திற்கு முரணான விஷயங்களை பல வாட்டி இந்த காங்கிரஸ் அரசாங்கம் கடந்த காலத்தில் செஞ்சதுனால நிச்சயமாக அந்த ஒரு ஐயப்பாடு இருக்கலாம் அப்படின்றத பிரதமருடைய ஒரு கோட்பாடாக இருக்கலாம். சனாதனத்தை ஒழிப்போம்னு இங்கே ஒரு பேசுகிற போது ராகுல் காந்தி ஒன்றும் அப்படி அது தவறு என்று சொல்லவில்லையே, சோனியா காந்தி அவர்கள் அது தவறு என்று சொல்லவில்லையே, மல்லிகார்ஜுன கார்கே அது தவறு என்று சொல்லவில்லையே. இவங்க வேணுங்கிற போது சனாதனத்தை பிரிச்சுப்பாங்க, இந்து மதத்தை பிரிச்சுப்பாங்க. ஆனால் அங்கே அதே மேடையில் இருக்கக்கூடிய திரு வீரமணி அவர்களோ சனாதனமும் இந்து மதமும் ஒன்றுன்னு சொல்லுவாங்க. ஒரு எம்பி போய் கோமூத்திரம் குடிக்கும் மாநிலம் அப்படின்வாங்க. ஸோ மேலும் மேலும் இவர்கள் இந்து மதத்தை கொச்சைப்படுத்துவதும் இந்து மத வழிபாடுகளையும் இந்து மத நம்பிக்கையையும் இழிவுபடுத்துவதும் தான் காலங்காலமாக செய்யறதுனால ஏன் இதை செய்யக்கூடாது என்ற ஒரு ஐயம் அவருக்கு. உங்களுக்கு இன்னைக்கு இருக்கிற பிரச்சனை விலைவாசி உயர்வு, வேலை வாய்ப்பின்மை இருக்கு, அதை பத்தி பேசுங்க. நாட்டை அடுத்த கட்டத்துக்கு எப்படி கொண்டு போறதுங்கிறத பத்தி சிந்திச்சு பேசலாம். இந்த ராமர் கோயிலை வச்சு அந்த அரசியல் எடுபட்டுரும், மக்கள் கிட்ட அதை வச்சு நம்ம வாக்கு வாங்கிடலாம் அப்படிங்கிறது என்ன மாதிரியான ஒரு உணர்வு? இல்ல, அந்தந்த மாநிலத்திற்கு எது எது முக்கியமோ அதை தான் பேசுகிறார்கள். அதுதான் முக்கியமா? உத்தரப்பிரதேசத்துக்கு ராமர் கோயில் இருந்தா போதுமா? 500 வருட போராட்டங்க அது இன்னைக்கு 1 வருஷம் 2 வருஷம் போராட்டம் இல்ல, 500 வருட போராட்டம். ஜனநாயகமாக போராடி பல உயிர்களை தியாகம் செய்து ஒரு உச்சநீதிமன்ற 5 பெஞ்ச் உச்சநீதிமன்றம் ஒருமித்த கருத்தோடு அந்த தீர்ப்பை அளித்து ஒரு ட்ரஸ்ட் ஒன்று ஆரம்பித்து மக்களிடமிருந்து நன்கொடையை பெற்று இது கட்டிய கோவில். அதனால அது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதற்கான பிராண பிரதிஷ்டை அன்னைக்கு எல்லாரையும் கூப்பிட்ட போது ஏன் இந்த காங்கிரஸ் அரசாங்கம் புறக்கணித்தது? சோம்நாத் கோவிலை புறக்கணித்தார்கள், இந்த ராமர் கோயிலும் புறக்கணித்தார்கள். ஆனால் பாபருடைய சமாதி இருக்கு பார்த்தீங்களா, அந்த 3 ஜெனரேஷனும் ஆப்கானிஸ்தான் போய் மரியாதையை செலுத்தி விட்டு வருகிறார்கள். அதில் அவர்களுக்கு எந்த ஒரு தயக்கமும் இல்லை. ஏனால் அது ரொம்ப ரொம்ப முக்கியம். அவர்களுக்கு பாபர் சமாதியை போய் இந்திரா காந்தியாக இருக்கட்டும், ராஜீவ் காந்தியாக இருக்கட்டும், திரு ராகுல் காந்தியாக இருக்கட்டும், அங்கே போய் அவர்களது மரியாதையை செலுத்தக்கூடிய அந்த முக்கியத்துவம், அந்த நம்பிக்கை இந்து மத வழிபாடு என்று வந்துவிட்டால் நாங்கள் போக மாட்டோம், அது RSS, அது ஏதேனும் ஏதாவது ஒரு சாக்கை கொடுப்பது. ஆகையினால அவர் ஒரு ஐயப்பாட சொல்லியிருக்காரு. ஒரே ஒரு விஷயத்தை இந்த இண்டி கூட்டணியில் யாராவது பேசினாங்க நீங்க எனக்கு சொல்லுங்க, நாங்க வருங்காலத்தில் இந்தியாவை இப்படி வழிநடத்தி செல்வோம்னு ஏதாவது ஒரு ஆக்கப்பூர்வமாக. எல்லாருக்கும் உங்களுக்கு 1 லட்ச ரூபா பணம் ஃப்ரீயா கொடுத்துருவோம், நீங்க மாட்டுக்கு இன்ஸ்டாகிராம்ல இருங்க, நீங்க மாட்டுக்கு ஜிபே கேம்ஸ்ல இருங்க, டக்குன்னு உங்களுக்கு அக்கௌண்ட்ல பணம் வரும். இதை சொல்பவர்கள் உங்களுக்கு வேணுங்கிற போது ஜாதியை பயன்படுத்தி ஜாதி கணக்கு என்று பேசுபவர்கள்
ஆக்கப்பூர்வமாக ஒரு அறிவுபூர்வமாக நாட்டின் இளைஞர்களுக்கோ சரி, விவசாயிகளுக்கோ சரி, பெண்களுக்கோ சரி ஆக்கப்பூர்வமாக ஏதாவது ஒன்று இந்தி கூட்டணி பேசி இருக்கிறார்களா? கடந்த காலத்துல மேடம் இந்த மணிப்பூர் இன்னைக்கு இல்ல, மணிப்பூர் பிரச்சனை எப்படி உருவாகினது என்பது மக்களுக்கு தெரியும். இதே மணிப்பூர் பத்து எரிந்த போது மன்மோகன் சிங் அந்த பக்கம் கூட போக முடியல, அங்க போகவும் இல்லை. அதே 100க்கு மேற்பட்ட நாட்கள் அந்த மணிப்பூர் போகாம இதே பிரச்சனை இருந்த போது, ஆனால் இம்முறை பிரதமர் அங்க போவேனான்னு யார் தடுத்தா? அதுக்கான மினிஸ்டர், ஹோம் மினிஸ்டரோட இவ்வளவு பிரச்சனை நடக்குதுங்க. பிரதமர் ஏன் போகலன்னு தான் கேள்வி. அது ஒரு எல்லாத்துக்கும் பிரதமர்ன்ற ஒரு கேள்வியை நீங்க வைக்கலாம். பாஜக எதுக்கு எடுத்தாலும் ராகுல் வாயை திறந்து பதில் சொல்லணும்னு கேக்குறாங்க. எதிர்க்கட்சிகள் அதே மாதிரி நீங்க ரஜினிகாந்த் ஒரு படத்துல தான் சட்டை எண்டு ஆனா போட்டுன்னு இருக்கிற அவருன்ற மாதிரி நீங்க ஒரு காங்கிரஸ் பிரசிடென்ட்னு ஒருத்தரை வச்சிருக்கீங்க. அவர் பேசவே மாட்டேங்கிறாரு. அவர் தான் எல்லாத்துக்கும் பேசணும். அப்போ அப்படி இல்லைன்னா யார்கிட்ட பேசணும்? ஃபியூச்சர் பிரைம் மினிஸ்டர்னு சொல்லக்கூடிய ராகுல் காந்தி கிட்ட தான் கேள்விகள் கேட்கப்படும்.